திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தவேக தலைவர் நடிகர் விஜய் வேலுடன் விஸ்வரூப தரிசனம் செய்தார். கடலில் இறங்கி வழிபாடு செய்த அவர் மலர்கள் சாற்றி முருகனை வழிபட்டார். கோவிலில் விஜய்க்கு சுதந்திரர்கள் பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்றனர். எதிரிகளை வீழ்த்தி தேர்தல் முடிவுகள் சாதகமாக அமைய வேண்டி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சத்ரு சம்ஹார யாகம் நடத்தப்பட்டது. இதில் விஜய் கலந்து கொண்டார். முருகப்பெருமானின் வீரமிகு வடிவங்களில் சத்ரு சம்ஹார மூர்த்தி வடிவம் மிகவும் போற்றத்தக்கது. சத்ரு என்பது பகைவனையும், சம்ஹாரம் என்பது அழித்தலையும் குறிக்கும். பொதுவாக பகைவன் என்று சொன்னவுடன் நமக்கு வெளியே இருக்கும் மனிதர்களையோ அல்லது தீய சக்திகளையோ நாம் எண்ணுகிறோம். ஆனால் ஆன்மீக ரீதியாக சத்ரு சம்ஹார மூர்த்தி நம்மிடம் உள்ள அகங்காரம், அறியாமை, பொறாமை மற்றும் தீய எண்ணங்கள் ஆகிய உட்பகைகளையும் வேறறுப்பவர். சூரபத்மன் என்னும் ஆணவத்தின் உருவத்தை அழித்து அவனை மயில் மற்றும் சேவலாக மாற்றி தன்னுடனேயே வைத்து கொண்ட கருணை கோலமே சத்ரு சம்ஹார மூர்த்தியின் தத்துவமாகும். திருச்செந்தூர் தலம் இந்த வழிபாட்டிற்கு மிக முக்கியமான இடமாக திகழ்கிறது. ஏனெனில் அங்குதான் கடல் மட்டத்தில் போர் நிகழ்ந்து தீமை அளிக்கப்பட்டது. இந்த மூர்த்தியை நோக்கி நடத்தப்படும் சத்ரு சம்ஹார யோகம் மிகவும் நுணுக்கமானது மற்றும் சக்தி வாய்ந்தது. இந்த யாகத்தின் போது சத்ரு சம்ஹார திரிசதி எனப்படும் 300 நாமாவளிகள் ஓதப்படுகின்றன. இவை முருகப்பெருமானின் பல்வேறு வீர செயல்களையும் ஆற்றல்களையும் போற்றுபவை. யாகத்தின் போது 6 விதமான கோம திரவியங்கள் மற்றும் மலர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக செவ்வரளி மற்றும் சிவப்பு நிற மலர்கள் முருகனுக்கு உகந்தவையாக கருதப்படுகின்றன. ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், எதிரிகளால் கடும் நெருக்கடிகளை சந்திப்பவர்கள் மற்றும் தீராத உடல் பிணிகளால் அவதிப்படுபவர்கள் இந்த யாகத்தில் சங்கல்பம் செய்து கொள்வது மிகுந்த பலனை தரும். இந்த வழிபாட்டில் சுப்பிரமணிய பூஜங்கள் மற்றும் கந்தசஷ்டி கவசம் போன்ற துதிகள் பாராயணம் செய்யப்படுவது யாகத்தின் சக்தியை மென்மேலும் அதிகப்படுத்துகிறது. வெறும் புறப்பகையை மட்டும் வெல்வது இதன் நோக்கமல்ல. ஒரு மனிதன் தன் வாழ்வில் சந்திக்கும் தடைகளை தகர்த்து நேர்மறை ஆற்றலை தன்னுள் பெருக்கிக் கொள்வதே இந்த யாகத்தின் உண்மையான பலனாகும். மனக்கவலைகள் நீங்கி ஒரு தெளிவான சிந்தனையும் எதையும் எதிர்கொள்ளும் மனதிடமும் ஒருவருக்கு கிடைக்கும்போது அவரே சத்ருக்களை வென்றவராகிறார். அநீதிக்கு எதிராகவும் தர்மத்தை நிலைநாட்டவும் முருகப்பெருமான் ஏந்திய வேல் இந்த யாகத்தின் மூலம் பக்தர்களின் வாழ்வில் அரணாக நின்று காப்பதாக நம்பப்படுகிறது.